ஓம் சாந்தி. 5/8/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, இந்த விகார உலகத்தை சிவாலயமாக மாற்றுவதற்காக பாபா வந்திருக்கின்றார். விலை மாதர்களுக்கு கூட ஈஸ்வரிய செய்தி கொடுத்து அவர்களுக்கும் நன்மை செய்வது உங்களுடைய கடமையாகும்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப இந்த உலகம் விகாரமா இருக்கு இல்லையா, அந்த உலகத்தையே சிவாலயமா சொர்க்கமா மாத்துறதுக்கு பாபா வந்திருக்கிறாரு. அப்ப இந்த விலை மாதர்களுக்கு அவங்களுக்கு கூட இந்த செய்தியை சொல்றாரு. நம்மள கேள்வி, எந்த குழந்தைகள் தங்களுக்கு மிகப்பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தி கொள்கிறார்கள்? பதில், யார் ஏதாவது ஒரு காரணத்தினால் முரளியை தவற விடுகிறார்களோ அவர்கள் தங்களுக்கு மிகப்பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தி கொள்கிறார்கள் பாபா சொல்றாரு. நிறைய குழந்தைகள் தங்களுக்குள் கோபித்துக் கொள்கின்ற காரணத்தினால் வகுப்பிற்கே வருவதில்லை. நிறைய பேர் கோபிச்சுக்கிறாங்க, வகுப்பு முரளி கேட்கவே போறதில்லை. ஏதாவது ஒரு காரணத்தை உருவாக்கி கொண்டு வீட்டிலேயே உறங்கி விடுகிறார்கள். இதன் மூலம் அவர்கள் தனக்கே தான் நஷ்டத்தை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். ஏனென்றால் பாபா தினம்தோறும் ஏதாவது ஒரு புதிய யுக்திகளை சொல்லிக் கொண்டேதான் இருக்கின்றார். கேட்கவே இல்லை என்றால் எவ்வாறு நடைமுறையில் கொண்டு வருவார்கள்ட்டு பாபா சொல்றாரு. பாபா சொல்றத முரளியில தான் நமக்கு சொல்றாரு. முரளியில சொல்லும் போது நம்ம அதை கேட்கலன்னா அப்ப எப்படி நம்ம பிராக்டிக்கலா அதை நம்ம கொண்டு வர முடியும்னு சொல்லி சொல்றாரு. ஓம் சாந்தி. இனிமையான குழந்தைகள், நாம் உலகிற்கு எஜமானர்களாக ஆவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை தெரிந்திருக்கிறார்கள்ட்டு பாபா சொல்றாரு. ஆனால் மாயையும் மறக்க செய்திருது. ஆனா மாயாவும் சும்மா கிடையாது, அதுவும் சர்வசக்திவானமா இருக்குது. இப்போ அதுவும் நம்ம பாபாவை மறக்க வைக்குது. நம்ம உலகத்துக்கு எஜமானராக ஆக போறோன்றதை கூட மறந்து போகுதுன்றார். சிலரே முழு நாளும் மறக்க செய்து விடுகிறதுன்றார். முழு நாளுமே பிகேஸ் மறந்துடுறாங்க. குஷி ஏற்படுவதற்கு ஒருபோதும் நினைவே செய்வதில்லைன்ட்டு பாபா சொல்றாரு. நமக்கு பகவானை படிப்பிக்கின்றார் என்பதையே மறந்துடுறாங்க. மறந்து விடுகின்ற காரணத்தினால்தான் வேறு எந்த சேவையுமே செய்ய முடிவதில்லைன்ட்டு பாபா சொல்றார். மோசத்திலும் மோசமாக இருக்கக்கூடிய விலை மாதர்களுக்கும் சேவை செய்ய வேண்டும் என்று இரவு பாபா புரிய வச்சாரு. விலை மாதர்களுக்கு நீங்கள் அறிவியுங்கள், நீங்கள் தந்தையின் இந்த ஞானத்தை தாரணை செய்வதன் மூலம் சொர்க்கத்தின் உலகத்தின் மகாராணியாக ஆக முடியும்ட்டு சொல்லுங்க அவங்கள்ட்ட அப்படின்னு சொல்றாரு. செல்வந்தர்கள் அப்படி ஆக முடியாது. பணக்காரவங்களாலலாம் மகாராஜா மகாராணியா அங்க போய் ஆக முடியாது. சாதாரண இந்த ஏழைகள், இந்த விலை மாதர்கள், அவங்களதான் பாபா ஞானத்தை சொல்லி புரிய வச்சு அவங்களெல்லாம் மகாராஜா மகாராணியா ஆக்க சொல்றாரு. அவர்களுக்கு ஞானம் கொடுப்பதற்கு யார் படித்தவர்களோ அவர்கள் ஏற்பாடு செய்யலாம்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப இந்த செல்வந்தர்களுக்கு சொல்றாரா, விலை மாதர்களுக்கு ஞானம் கொடுப்பதற்கு படிச்சவங்க யாரோ அவங்கள ஏற்பாடு செய்யலான்றாரு. பாவம், அவர்கள் மிகவும் குஷி அடைவார்கள். ஏனென்றால் அவர்களும் கூட அபலைகள் ஆவார்கள். அவங்களும் தானே அந்த அந்த காசு பணம் இல்ல சாப்பாட்டுக்கு வழி இல்லை, அதனாலதான் அந்த தொழிலுக்கு போறாங்க. அவங்க கூட பாவம் தானே. அதனால பாபா நீங்க அவங்க கேட்டாங்கன்னா, அந்த ஞானத்தை கேட்டா அப்படியே குஷி அடைவாங்க, அவங்க எல்லாம் அபலைகள் தானே அப்படின்னு சொல்லி புரிய வைக்கலாம் அவங்களுக்குன்னு சொல்றாரு. நிறைய யுக்திகளை பாபா புரிய வைத்துக் கொண்டேதான் இருக்கின்றார். நீங்கள் தான் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்களாக, கீழானதிலும் கீழானவர்களாக ஆகியிருக்கிறீங்கன்ட்டு சொல்லுங்க. யார் உயர்ந்தவங்களா இருந்தாங்களோ அவங்கதான் ஒரு காலத்துல உயர்ந்தவங்களா இருந்தவங்க தான், தேவதையா வாழ்ந்தவங்க தான் அப்படியே இறங்கி படி இறங்கி ஏணிப்படியில அப்படியே மறுபிறவை எடுத்து இந்த மாதிரி சாதாரணமா கலியுகத்துல மோசமா ஆயிட்டாங்க அப்படின்ட்டு புரிய வைங்க. உங்களுடைய பேரை வைத்துதான் பாரதம் வேஷ்யாலயமாக இப்ப ஆகியிருக்கிறதுன்ட்டு சொல்லுங்கன்றாரு. நீங்கள் இந்த முயற்சி செய்வதன் மூலம் சிவாலயத்திற்கு செல்ல முடியும். நீங்கள் இப்போது பணத்திற்காக எவ்வளவு மோசமான செயலை செய்றீங்க, இப்போது இதை விட்டுடுங்கன்ட்டு சொல்லுங்கன்றாரு. அவங்களுக்கு சொல்றாரு. இதெல்லாம் இப்படி புரிய வைப்பதன் மூலம் அவர்கள் மிகுந்த குஷி அடைவாங்க. உங்களை யாருமே தடுக்க முடியாது. இது நல்ல விஷயம் அல்லவான்ட்டு பாபா சொல்றாரு. அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் மாறினாங்கன்னா எவ்வளவு நல்லது. உலகமே பார்க்கும்ல, எப்பேற்பட்டவங்களை கூட மாத்திட்டாங்க அப்படின்னு நினைக்கும். பகவான் ஏழைகளினுடையவர் ஆவார். பணத்திற்காகவே இப்படி மோசமான காரியத்தை அவங்க செய்யறாங்கன்னு சொல்றாரு பாபா. இது அவர்களுடைய தொழிலை போல நடக்கிறது. சேவையை எப்படி அதிகரிப்பது என்ற யுக்திகளை உருவாக்குவோம் என்று குழந்தைகள் சொல்றாங்க. சில குழந்தைகள் ஏதாவது ஒரு விஷயத்துல கோபிச்சு கொள்ளவும் செய்யறாங்க, படிப்பையும் விட்டுடுறாங்க. நாம் படிக்கவில்லை என்றால் நமக்கு தான் நஷ்டம் என்பதையும் புரிஞ்சுக்கிறதே இல்லைன்ட்டு பாபா சொல்றாரு. டெய்லி என்ன நடந்தாலும் சரி, நம்ம முரளி கேட்டுறணும், இல்லை முரளி படிச்சிடணும். கோபிச்சுக்கிட்டு சென்டருக்கு போகாம இருக்கிறது அதெல்லாம் நமக்கு தான் நஷ்டம்னு சொல்லி பாபா சொல்றாரு. கோபித்து கொண்டு இருந்து விடுகிறார்கள். இன்னார் இப்படி சொன்னார், அப்படி சொன்னார், ஆகையினால் வருவதே இல்லைன்ட்டு சொல்றாங்க. வாரத்திற்கு ஒரு முறை கஷ்டப்பட்டு வராங்கன்னு சொல்றாரு. பாபா முரளிகளில் அவ்வப்போது வழிகளை சொல்லி கொண்டேதான் இருக்கிறாரு. முரளி கேட்க வேண்டும் அல்லவான்ட்டு பாபா சொல்றாரு. வகுப்பிற்கு வந்தால்தானே கேட்க முடியும். கிளாஸ்க்கு வந்தாதானே பாபா என்ன சொல்றாருன்ட்டு கேட்க முடியும். ஏதாவது ஒரு காரணம் காட்டி சாக்கு போக்கு சொல்லி
உறங்கி விடக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க பிகேஸ்லன்னு சொல்றாரு. நல்லது இன்றைக்கு செல்லவில்லை. பாபா அப்படிப்பட்ட நல்ல நல்ல பாயிண்ட்டுகளை கூறுகின்றார். சேவை செய்தால் உயர்ந்த பதவி கூட அடைவாங்க, இது படிப்பாகும்ட்டு பாபா சொல்றாரு. பனாரஸ் இந்த பல்கலைக்கழகம் போன்றவற்றில் சாஸ்திரங்கள் நிறைய படிக்கிறாங்க. வேறு எந்த வேலையும் இல்லை என்றால் சாஸ்திரங்களை மனனம் செய்து கொண்டு சத்சங்கத்தை ஆரம்பித்துடுறாங்க. இப்போ பனாரஸ் மாதிரி அங்கே இருக்கிற இந்து பல்கலைக்கழகம்னு ஒன்று இருக்குதான். அங்கே அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சாஸ்திரங்களை நிறைய படிப்பாங்க. மகாபாரதம், ராமாயணம், அந்த மாதிரி பகவத்கீதையெல்லாம். வேற எந்த வேலையும் இல்லைன்னா அவங்க அதை மனப்பாடம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம். செய்து கொண்டு சத்சங்கத்தை ஆரம்பிச்சிடறாங்கன்றார். அதில் குறிக்கோள் எதுவுமே இல்லைன்றார். ஆனா அதுல என்ன இருக்குது? அதை படிக்கிறதுனால நம்ம மனுஷன்ல தேவதை ஆகுமா, இல்ல முக்தி ஜீவன் முக்தி கிடைக்குமா? எதுவும் கிடையாது. பரந்தாவதுக்கு போவோமா? எதுவுமே அதுல குறிக்கோளே எதுவுமே இல்லைன்றாரு. சும்மா அந்த சாஸ்திரத்துல இருக்கிற ஸ்லோகனை மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்கன்றாரு. இந்த படிப்பின் மூலம் அனைவருடைய துக்கமும் தூரம் போகிறது. ஆனா பாபா கொடுக்குற இந்த ஞானம், இந்த ஞானத்தை நம்ம படிக்கிறது மூலமா ஆத்மாவுக்கு சக்தி கிடைக்குது, எல்லாருடைய துக்கமும் தூரம் போகுதுன்றார். எனவே குழந்தைகளாகி நீங்கள் இப்படிப்பட்ட மோசமானவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும்ட்டு பாபா சொல்றாரு. இங்கே இப்படிப்பட்டவர்கள் வருவதை செல்வந்தர்கள் பார்த்தார்கள் என்றால் அவர்களுக்கு வருவதற்கு மனமே வராது அப்படின்னு சொல்றாரு. அதாவது அந்த விலை மாதர்கள்லாம் இங்க வந்தாங்கன்னா, பிகே சென்டருக்கு வந்தாங்கன்னா பணக்காரங்க இங்க வரமாட்டாங்கன்னு சொல்றாரு. தேக அபிமானம் இருக்கிறது அல்லவா, அவங்க தேக அபிமானம், இந்த மாதிரி ஆளுங்களும் இங்க வராங்க, நாங்க வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வரமாட்டாங்களாம். அவர்களுக்கு வெக்கம் வரும். நல்லது, அவர்களுக்கு தனி பள்ளியை திறந்து கொள்ளுங்கள்ட்டு பாபா சொல்றாரு. சரி, அந்த அந்த மாதிரி வர்றவங்களுக்கு தனியா ஸ்கூல் ஆரம்பிங்க. அந்த படிப்பு ஒரு பைசாவிற்கு ஒப்பான சரீர நிர்வாகத்திற்கான படிப்பாகும்ட்டு பாபா சொல்றாரு. நம்ம உலகாய படிப்பு அது எல்லாமே ஒரு பைசாவுக்கு ஒப்பான படிப்பு தான். அது வெறும் சரீர நிர்வாகத்துக்கான படிப்புன்றார். இது 21 பிரிவுகளுக்கானதாகும்ட்டு பாபா சொல்றார். எவ்வளோ பேருக்கு நன்மை நடக்கும். குறிப்பாக தாய்மார்கள் பாபா வீட்டில் கீதா பாடசாலை திறக்கலாமா என்று கேட்குறாங்க. சில தாய்மார்கள் என்ன கேட்குறாங்க, வீட்டிலேயே கீதா பாடசாலை ஓப்பன் பண்ணலாமான்னு கேட்குறாங்க. அவர்களுக்கு ஈஸ்வரிய சேவையின் ஆர்வம் கூட இருக்கிறது. ஆண்கள் இங்கே அங்கே என்று கிளப்புகளுக்கு சுற்றி கொண்டிருக்கிறாங்க. நம்ம மாதாஸ் தான் கீதா பாடசாலை திறக்கலாமான்னு கேட்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு சேவையில் ஆர்வம் இருக்குதுன்றாரு. செல்வந்தர்களுக்கு இங்கேயே சொர்க்கமாகும். நிறைய இந்த பணக்காரவங்க இதுவே சொர்க்கம்னு நினச்சிருக்காங்க. எவ்வளோ ஃபேஷன் போன்றவர்களை செய்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் தேவதைகளுக்கு இயற்கையான அழகு எப்படி இருக்கிறது என்று பாருங்கள் சொல்றாரு. இப்போ இந்த உலகத்தில் இப்போ பியூட்டி பார்லர் போகிறாங்க, மேக்கப்லாம் பண்ணிக்கிறாங்க. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா தேவதைகள் பியூட்டி பார்லரே போக மாட்டாங்க. இயற்கையான அழகு அப்படி இருக்கும்ன்றாரு. எவ்வளோ வித்தியாசம் இருக்கிறது. அதுபோல இங்கே உங்களுக்கு உண்மை சொல்லி கொடுக்கப்படுகிறது எனும்போது எவ்வளவு குறைவானவர்கள் வருகிறார்கள். அதுவும் ஏழைகள் தான் வருகிறார்கள்ட்டு பாபா சொல்றாரு. ஆனால் அந்த பக்கம் உடனே சென்று விடுகிறார்கள். வெளி உலகம் பக்கம் பாருங்க, எல்லாரும் உடனே போயிடுவாங்க. ஆனா இங்கே நம்ம கூப்பிட்டோன்னா வரவே மாட்டாங்க. அங்கேயும் அலங்காரம் போன்றவைகளை செய்து கொண்டு செல்கிறார்கள். குருமார்கள் நிச்சயம் கூட செய்து வைக்கிறார்கள். இங்கே யாருக்காவது நிச்சயம் செய்து வைக்கப்படுகிறது என்றாலும் கூட காப்பாற்றுவதற்காகவே ஆகும்ன்றாரு. குருமார்கள் நிச்சயம் நிச்சயம் செய்து வைக்கிறாங்களாம். இங்க நம்ம இங்க பாபா இப்போ பிகே ஆயிட்டு இப்போ நம்ம இங்கே நிச்சயம் பண்ணி வைக்கிறோம்னா பாபா கூட அதை நான் அவங்கள காப்பாத்துறதுக்கு தான் சொல்றாரு. காம சிதையில் ஏறுவதிலிருந்து காப்பாற்றப்படட்டும், ஞான சிதையில் கோடி மடங்கு பாக்கியசாலியாக ஆகிவிடட்டும் என்பதற்காக தான் நம்ம இங்க நிச்சயம் செய்யறோன்றார். இந்த வீணான காரியங்களை விட்டுவிட்டு சொர்க்கத்திற்கு செல்லுங்கள் என்று தாய் தந்தையருக்கு சொல்லப்படுகிறது என்று சொல்றாரு. என்ன செய்வது, இந்த உலகம் குலத்தின் பெயரை கெடுக்கிறீர்கள். திருமணம் செய்யாமல் இருப்பது விதிமுறைக்கு எதிரானது என்று எங்கள் மீது கோபித்துக் கொள்கிறார்கள் என்று சொல்றாங்க. சில பிகே சொல்றாங்க, அம்மா அப்பா அம்மா அப்பா கல்யாணம் பண்ணி சொல்றாங்கல்ல, அப்ப இவங்க பண்ண மாட்டேன்னும் போது அவங்க என்ன சொல்றாங்க, குலத்தின் பெயரை கெடுக்கிறீங்க, திருமணம் செய்யாமல் இருக்கிறது விதிமுறைக்கு எதிரானதுன்ட்டு கோபிச்சுக்கிறாங்களா அம்மா அப்பா அப்படின்னு சொல்றாங்க. உலக வழக்கம் குல மரியாதை விடுவதே இல்லை. இப்போ உலக வழக்கப்படி கல்யாணம் பண்ணணும் எல்லாமே இருக்குதுன்னா அந்த குல மரியாதையை யாரும் விடுறது இல்லைன்றாரு. என்னுடையவர் ஒருவரே, வேறு யாரும் இல்லை என்று பக்தி மார்க்கத்துல கூட பாடுறாங்க. மீராவின் பாடல் கூட ஒன்று இருக்குது. பெண்களில் நம்பர் 1 பக்தை மீரா ஆவார், ஆண்களில் நாரதர் என்று பாடப்பட்டுள்ளதுன்னு சொல்றாரு. நாரதருடைய கதை கூட ஒன்று இருக்குது அல்லவா. நான் லட்சுமியை மனம் புரிய முடியுமா என்று புதியவர்கள் யாராவது உங்களிடம் கேட்டால் நான் தகுதியுடனா என்று பாருங்கள் என்று சொல்லுங்கள்ட்டு பாபா சொல்றார். நாரதர் கதை கூட நமக்கு தெரியல. நாரதர் நாராயண்கிட்ட கேட்டாராம், நான் லட்சுமியை திருமணம் பண்ணி போய் உன் முகத்தை கண்ணாடியில பாரு அப்படின்னு சொன்னாராம். அந்த மாதிரிதான், அதாவது பக்தி செஞ்சிட்டு இருந்தோம்னா நாரதர் சிறந்த பக்தர்.
ஒரு பக்தர் எப்படி தேவதையை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அதனால நம்ம பக்தி பண்ணிட்டே இருக்கும்போது பக்தி சம்ஸ்காரம் போகலன்னா நம்மளால தேவதையே ஆக முடியாது, தேவதையா கல்யாணம் பண்ணிக்க முடியாது, அதாவது லட்சுமியை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நான் லட்சுமியை மனம் புரிய முடியுமான்ட்டு புதியவங்க யாராவது கேட்டாங்கன்னா உங்களுக்கு தகுதி இருக்கான்னு பாருங்கன்னு சொல்லி கேளுங்க, சொல்லுங்க. தூய்மையான சர்வ குணங்களில் நிறைந்தவனாக இருக்கிறேன் நான்ட்டு செக் பண்ணுங்க. இது விகாரம் நிறைந்த தூய்மையற்ற உலகமாகும்ட்டு பாபா சொல்றார். அதுல இருந்து நீக்கி தூய்மையாவதற்காக பாபாவே வந்திருக்கிறார். தூய்மையாக ஆனீர்கள் என்றால் தான் லட்சுமியை மனம் புரிய தகுதியானவர்களாக ஆக முடியும்ட்டு பாபா சொல்றார். நம்ம தூய்மையானாதான் லட்சுமியை கல்யாணம் பண்ணிக்க தகுதியாக முடியுன்றாரு. இங்கே பாபாவிடம் வந்து சத்தியம் செய்யறாங்க. இங்க பாபாட்ட சத்தியம் செய்யறாங்க, பிறகு வீட்டிற்கு சென்று விகாரத்தில் விழுகிறாங்கன்ட்டு சொல்றாரு பாபா. இப்படி எல்லாம் செய்திகள் வருகின்றன. நிறைய பேருக்கு பாபா கிட்ட நியூஸ் போதான். இப்படிப்பட்டவர்களை எந்த பிராமணி அழைத்து வருகின்றாரோ அவர் மீது கூட இதனுடைய தாக்கம் ஏற்பட்டு விடுகிறது என்று பாபா சொல்றாரு. அதாவது யார் வந்து விகாரத்துல போறாங்களோ அவங்க மதுபனுக்கு வந்துட்டாங்கன்னா அது இந்திரபிரஸ்தம் மாதிரி. அங்க போயிட்டோம்னா அங்க வந்து எந்த பிராமணி கூட்டு போறாங்களோ அவங்களுக்கும், யார் அந்த விகாரத்துல போறாங்களோ கூட்டு போயிருந்தா அந்த பிராமணிக்கும் அந்த பிரச்சனை வரும், அவங்களுக்கும் அந்த தாக்கம் ஏற்பட்டுடும்னு சொல்றாரு. அதுக்கு ஒரு கதை கூட இருக்குது. அந்த இந்திரலோகத்துல ஒரு தேவதை வந்து நரனை கூட்டு போயிட்டாங்க, மனுஷனை கூட்டு போயிட்டாங்கன்ட்டு நீ கல்லா போன்ட்டு சாபம் விட்டுருவாராம். அப்புறம் கீழே வந்து பூலோகத்துல வந்து கல்லா மாறிடுவாங்க. அது மாதிரி கல்லு புத்தி ஆயிடும். அதை கூட்டு போறவங்களுக்கு கூட அந்த பிரச்சனை வரும். அதனாலதான் பார்த்து நம்ம மதுபன் கூட்டு போறவங்க கூட விகாரிகள் இல்லாம கூட்டுட்டு போகணும்னு சொல்றாரு. இந்திர சபையின் கதை கூட இருக்கிறது அல்லவான்ட்டு பாபா சொல்றாரு. எனவே அழைத்து வருபவர்களுக்கு கூட தண்டனை ஏற்பட்டு விடுகிறது. யார் கூட்டிட்டு போறாங்களோ அவங்களுக்கு கூட அந்த தண்டனை வந்துருன்றார். அரைக்குறையானவர்களை அழைத்து வராதீர்கள் என்று பாபா எப்போதும் பிராமணிகளுக்கு கூறுகின்றார். ஸ்ரீமத் படி நடக்காதவங்க, அரைகுறையா இருக்கிறவங்களால மதுபன் கூட்டு வராதீங்கன்னு சொல்லி பாபா சொல்லியிருக்கிறாராம். எப்போதும் தான் சொல்றாரு பாபா. ஏன்னா அந்த சுமை வந்து நம்ம தலையில விழுன்றதுனால சொல்றாரு. உங்களுடைய நிலையும் இறங்கிவிடும், ஏனென்றால் விதிக்கு புறம்பாக அழைச்சி வரீங்க இல்லையா அப்படின்னு சொல்றாரு. உண்மையில் பிராமணியாக ஆவது மிகவும் சகஜமாகும். உண்மையிலே பிகே ஆகிறது ஈஸி. 10-15 நாட்களில் கூட பிகே ஆகிடலான்றாரு. யாருக்கும் மிகவும் சகஜமாக புரிய வைப்பதற்கான யுக்தியை இப்ப பாபா சொல்றார். பாரதவாசிகளாகிய நீங்கள் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தர்களாக இருந்தீங்க, சொர்க்கவாசிகளாக இருந்தீங்க, இப்போது நரகவாசிகளாக இருக்கிறீங்க. மீண்டும் சொர்க்கவாசியாக ஆக வேண்டும் என்றால் இந்த விகாரத்தை விட்டுடுங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு எல்லாருக்கும். பாபாவை மட்டும் நினைவு செய்தீர்கள் என்றால் விக்ரமங்கள் விநாசமாயிரும். அப்ப ஆத்மான்னு புரிஞ்சுட்டு பரமாத்மா தந்தையை நினைச்சா பாவம் அழிஞ்சிரும். எவ்வளவு சகஜமாக இருக்கிறது. ஆனால் சிலர் முற்றிலும் புரிந்து கொள்வதே இல்லைன்ட்டு பாபா சொல்றாரு. தாங்களே புரிந்து கொள்ளவில்லை என்றால் மற்றவர்களுக்கு என்ன புரிய வைப்பார்கள்? எவ்வளவு ஈஸியா இருக்கு புரிய வைக்கிறது ஞானம். ஆனா அவங்களுக்கே புரியலன்றாரு. பிகேஸ்க்கே புரியல. புரிஞ்சாதானே போய் மத்தவங்க சொல்லுவாங்கன்றாரு. வானப்பிரஸ்த நிலையிலும் கூட பற்றின் ஈர்ப்பு இருந்து விடுகிறது. நிறைய பேர் வயசானவங்களை கூட பற்று இன்னும் போகலன்றாரு. இன்றைக்கு வானப்பிரஸ்த நிலைக்கு அவ்வளவாக செல்வதே இல்லைன்னு சொல்றாரு. சில பேருக்கு வயசானது கூட தெரியாது, அந்த மாதிரி இருக்கிறாங்க. இன்னும் இப்பதான் சின்ன குழந்தைன்னு கூட நினைச்சிருப்பாங்க சில வயசானவங்க. தமோ பிரதானமாக இருக்கிறது அல்லவா, நிறைய பேர் அந்த மாதிரி இருக்கிறாங்கன்றாரு. வயசாகி கூட திருந்தல யாரும் அந்த மாதிரி இருக்கிறாங்க. இங்கேயே மாட்டிக்கொண்டிருக்கிறாங்க. புத்தி வந்து உலகத்திலேயே மாட்டிட்டு இருக்குன்றாரு. முன்பு பெரிய பெரிய வானப்பிரஸ்திகளின் ஆசிரமம் கூட இருந்தது. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா 60 வயசுக்கு மேல வீட்டுல இருக்க மாட்டாங்க. குழந்தை குட்டிகள்லாம் கல்யாணம் பண்ணிட்டு காசி ராமேஸ்வரன் போயிட்டு ஆசிரமத்துல போயிடுவாங்க. அப்படிலாம் இப்ப கிடையாது. இப்ப வந்து எத்தனை வயசு ஆனாலுமே வீட்டிலேதான் இருக்கிறாங்க எல்லாரும். இன்றைக்கு அவ்வளவாக இல்லை. 80-90 வயசாகி விடுகிறது எனும் போது வீட்டை விடுவதே இல்லைன்றாரு. என்பதை புரிந்து கொள்வதே இல்லை. வீட்டை விடுவதே இல்லை. சப்தங்களை கடந்து செல்ல வேண்டும். நம்ம வந்து இப்போ வானப்பிரஸ்த நிலைன்னா நம்ம வந்து சப்தத்தை கடந்து போகணும், கடவுளை நினைக்கணும்ன்றத கூட புரிஞ்சுக்கிறதே இல்லைன்றார். அதாவது சாதாரண வாழ்க்கையே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. குடும்பம், குட்டி, மனைவி. எப்படிதான் அந்த ஆண்கள்லாம் பாத்தீங்கன்னா சுத்தமா அவங்களுக்கு வயசாயிடுச்சு, கடவுளை நினைக்கணும், காசி ராமேஸ்வரம் போகணும் அப்படிலாம் கூட இந்த காலத்து மனிதர்கள் நினைக்கிறதே இல்லை. சாதாரண வாழ்க்கையே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கன்றாரு. பகவான் யார் இவை அனைத்தையும் தெரிஞ்சிருக்கவே இல்லை. அவங்களுக்கு வந்து அதை தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆர்வம் கூட கிடையாது. கடவுள் யாரு அப்படின்ட்டு சர்வ வியாபி என்று சொல்லிவிட்டால் யாரை நினைவு செய்வதுன்னு சொல்றாரு பாபா. அதான் எல்லா இடத்துலயும் கடவுள் இருக்கிறாரு. எல்லாரும் கடவுள்னு சொன்னதுனால கடவுளை தேடுறதே கிடையாது யாரும்னு சொல்றாரு.
நீயும் கடவுள் நானும் கடவுள், பூனையிலையும் கடவுள் நாயிலையும் கடவுள்னு சொல்லிட்டனால கடவுளை யார் தேடுறாங்க? தேடுறதே இல்லைன்ற நாம் பூஜாரிகள் என்பதையும் புரிந்து கொள்வதில்லை. நாம் எல்லாரும் இப்போ பூஜாரி ஆயிட்டோன்றதே புரிஞ்சுக்கல. பாபா உங்களை பூஜாரிலிருந்து இப்போ பூஜிக்கத்தக்கவர்களாக மாற்றுகின்றார். அதுவும் 21 பிரிவுகளுக்கு மாற்றுறாரு. அதற்கும் முயற்சி செய்ய வேண்டியிருக்கின்றாரு. இந்த பழைய உலகம் இப்போ முடிய போகிறது என்பதை பாபா தான் புரிய வைத்திருக்கின்றார். இப்போது நாம் வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்ற ஈடுபாடே இருக்க வேண்டும். அங்கே குற்றமான விஷயங்கள் இருப்பதே இல்லை. பரந்தாமத்துல எந்த ஒரு குற்றமான விஷயம் கிடையாது. இப்போ நம்ம பரந்தாமத்துக்கு போகணும், அந்த ஈடுபாடு தான் நமக்கு இருக்கணும். பாபா அந்த தூய்மையான உலகத்திற்கான ஏற்பாடுகளை இப்ப செய்ய வைக்கின்றார். சேவாதாரி செல்ல குழந்தைகளை கண்களில் அமர்த்தி அழைத்து செல்கின்றார். யாரெல்லாம் பாபா பேச்சை கேட்டு சேவை செய்யறாங்களோ, அவர் முரளியில என்ன டைரக்ஷன் கொடுக்குறாரோ அதெல்லாம் செய்யறாங்களோ அவங்கள கண்ணில் உட்கார வச்சு கூட்டு போறாராம் பாபா. எனவே மோசமானவர்களை கடை தேற்றுவதற்கு தைரியம் வேண்டும்ட்டு பாபா சொல்றாரு. இந்த விலை மாதர்கள் எல்லாம் போயிட்டு நம்ம ஞானத்தை சொல்லி அவங்களெல்லாம் மாத்தணும்ன்றாரு. மாத்தாசு எல்லாம் நல்லா படிச்சு அவங்க போயிட்டு புரிய வைங்கன்றாரு. அந்த அரசாங்கத்தில் பெரிய பெரிய குழு கூட இருக்கிறது. படித்தவர்கள் டிப்டாப்பாக செல்கிறார்கள். இங்க நிறைய பேர் ஏழைகள், சாதாரணமானவர்கள் ஆவார்கள். இங்க நம்ம பிகேஸ் எல்லாமே ஏழைகள் தான், மிடில் கிளாஸ் ஃபேமிலி, சாதாரணமான ஃபேமிலின்றார் பாபா. அமர்ந்து அவர்களை அந்த அளவுக்கு உயர்த்துகின்றார். நடத்தையும் மிக ராயலாக இருக்க வேண்டும்ட்டு பாபா சொல்றார். நம்மளோட நடத்தை எப்படி இருக்கணும்? ராயலா இருக்கணும்ன்றாரு. பகவானே படிப்புக்கின்றாருல்ல, அப்ப நம்மளை பார்த்தா அந்த நடத்தையில அந்த ராயல்ட்டி தெரியணுன்றாரு. அந்த படிப்பில் யாராவது பெரிய தேர்வில் தேர்ச்சி பெற்று விடுகின்றார் என்றால் எவ்வளவு டிப்டாப் ஆகி விடுகிறார்கள்ட்டு பாபா சொல்றாரு. இப்போ ஒரு பெரிய தேர்வு ஐஏஎஸ், ஐபிஎஸ், டாக்டர் எல்லாம் படிக்கிறாங்கன்னா அப்படியே அவங்களோட நடை உடை பாவனை எல்லாமே மாறிடும், டிப்டாப்பாக ஆகிடுறாங்கன்றார். இங்கே பாபா ஏழை பங்காளனாக இருக்கிறார். ஏழைகள் தான் ஏதாவது அனுப்பி வைக்கிறாங்களாம் பாபாவுக்கு, 1 ரூபா 2 ரூபான்ட்டு. மதுபனுக்கு 1-2 ரூபாய்க்கு கூட மணி ஆர்டர் அனுப்புறாங்க ஏழைகள்ன்றாரு. நீங்கள் மகான் பாக்கியசாலிகள் என்று பாபா சொல்றாரு. அதற்கு பதிலாக நிறைய கிடைச்சிருது. நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுக்கு பதிலாக பாபா நமக்கு நிறைய கொடுத்துட்றாரு. ஏன்னா நம்மளாம் மகான் பாக்கியசாலிகள்ன்ட்டு சொல்றாரு. இது கூட ஒன்றும் புதிய விஷயமே கிடையாது. சாட்சியாக இருந்து நாடகத்தை பாபா பார்க்குறாரு. குழந்தைகளில் நல்ல விதத்தில் படியுங்கள்ன்ட்டு சொல்றாரு. படிச்சா போதும், இது ஈஸ்வரிய யஞ்ஞமாகும். என்ன வேண்டுமோ எடுத்துக்கொள்ளுங்கள்ட்டு பாபா சொல்றாரு. ஆனால் இங்கே எடுத்தீர்கள் என்றால் அங்கே குறைஞ்சு விடும்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப நீங்க என்ன வேணுமோ இங்க எடுத்துக்கோங்க. ஆனா இங்கேயே இந்த புகழ் பெருமை எல்லாம் வேணும், இங்கே எனக்கு சொத்து சுகத்தோட வாழணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அங்க போயிட்டு அங்க குறைஞ்சிரும்ன்றாரு. அங்க பதவி கிடைக்காது. இங்க பதவி வேணும்னா அங்க பதவி கிடைக்காது. இங்க என்ன எல்லாரையும் புகழணும்னா அங்க எல்லாரும் உங்களை புகழ மாட்டாங்க, சாதாரண பிரஜையா போயிருவீங்க. அதனால இங்க எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு அங்க எல்லாமே கிடைக்கும்ன்றார். சொர்க்கத்தில் அனைத்தும் கிடைக்கும். பாபாவிற்கு சேவையில் மிகுந்த சுறுசுறுப்பான குழந்தைகள் இப்ப வேண்டும்ன்றாரு. சந்தேஷியை போல, மோகினியை போல சேவையில் ஊக்கமுடையவர்களாக இப்ப இருக்க வேண்டும் சொல்றாரு. உங்களுடைய பெயர் புகழ் பெற்றுடும். போக போக பாருங்க, பிரம்ம குமாரிகளுடைய பேரு புகழ் பெற்றுடும். பிறகு உங்களுக்கு அதிக மரியாதை, ரெஸ்பெக்ட் அளிப்பாங்க. பாபா அனைத்து வழிகளையும் இப்ப கொடுத்து கொண்டேதான் இருக்கிறாரு. குழந்தைகளுக்கு இங்கே எவ்வளவு நேரம் கிடைக்கிறதோ நினைவில் இருங்கள் என்று பாபா சொல்றாரு. மதுபன்ல நமக்கு டைம் கிடைக்குது, இல்ல சென்ட்ரல் நமக்கு எவ்வளவு டைம் கிடைக்குதோ அவ்வளோ பாபா நினைவுல இருங்கன்னு தான் பாபா சொல்றாரு. தேர்வு நாள் நெருங்கும் போது தனிவில் சென்று படிக்கிறாங்க இல்லையா? இப்ப ஸ்கூல்ல எக்ஸாம் வைக்கிறாங்கன்னா, எக்ஸாம் கிட்டக வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? தனியா போயிடுவாங்க, யாரு கூடயும் பேசாம. அந்த மாதிரி நம்ம பாபாவை நினைக்கணும். தனியாக டீச்சரை கூட அமர்த்தி கொள்கிறார்கள். நம்மிடம் நிறைய டீச்சர்கள் இருக்கிறாங்கன்றாரு. படிப்பதற்கு ஆர்வம் மட்டும்தான் வேண்டும். பாபா மிகவும் சகஜமாக இப்ப புரிய வைக்கிறார். தங்களை ஆத்மா என்று மட்டும் நிச்சயம் செய்து கொள்ளுங்கள். இந்த சரீரம் அழியக்கூடியதாகன்ட்டு பாபா சொல்றார். ஆத்மாக்களாகிய நீங்கள் அழிவற்றவர்களாவீர்கள். இப்ப நீங்க உங்களை நீங்க ஆத்மான்னு புரிஞ்சுக்கோங்க. நம்ம இந்த உடம்பு கிடையாது, சரீரம் தான் அழியக்கூடியது. நாம அழிவற்றவர்கள்னு சொல்றாரு. இந்த ஞானம் ஒரு முறை தான் கிடைக்குது. பிறகு சத்தியுகத்துல இருந்து கலியுக கடைசி வரை யாருக்குமே இந்த ஞானம் கிடைக்காது. சங்கம யுகத்துலதான் கிடைக்கும். அதுவும் நமக்கு தான் கிடைக்கும், உங்களுக்கு தான் கிடைக்கிறது. நான் ஆத்மா என்பதை உறுதியாக நிச்சயம் செய்து கொள்ளுங்கள்ட்டு பாபா சொல்றாரு. தந்தையிடமிருந்து நமக்கு இப்ப ஆசி கிடைக்கிறது. பாபாவின் நினைவின் மூலம்தான் விக்கிரமங்கள் விநாசமாகும்ட்டு பாபா சொல்றாரு. அவரை நினைச்சாதான் பாவம் அழியும், இல்லைன்னா அழியாது, அப்படியே இருக்கும் தலைமையில சுவைன்னு சொல்றாரு. அவ்வளவுதான். இதை மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இருந்தால் கூட அதிக நன்மை உண்டாகும். மனசுக்குள்ளேயே கூட சொல்லிக்கோங்க, பாபா பாபா நினைச்சுக்கிட்டே இருங்க, நான் ஆத்மான்னு புரிஞ்சுட்டு பாபா நினைங்க. ஆனால் சார்ட் யாருமே வைக்கிறதே இல்லை, எழுதி எழுதி களைப்படைஞ்சிடுறாங்கன்றாரு. பாபா மிகவும் சுலபமாக்கி இப்ப புரிய வைக்கிறாரு. ஆத்மாவாகிய நான் சதோ பிரதானமாக இருந்தேன், இப்போது தமோ பிரதானமாக ஆகியுள்ளேன்.
இப்போது பாபா சொல்றாரு, என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் திரும்ப சதோ பிரதானமாக ஆகிடுவீங்க. எவ்வளவு சகஜமானதாக இருக்கிறது. இருந்தாலும் மறந்துடுறாங்க அப்படின்றாரு. எவ்வளவு நேரம் அமருகிறீங்களோ தங்களை ஆத்மான்ட்டு புரிஞ்சுக்கோங்க. ஆத்மாவாகிய நான் பாபாவின் குழந்தையாக இருக்கிறேன். பாபாவை நினைவு செய்வதன் மூலம் சொர்க்கத்தின் ராஜ்யம் கிடைக்கும்ட்டு பாபா சொல்றாரு. பாபாவை நினைவு செய்வதன் மூலம் அரை கல்பத்தின் பாவங்கள் பஸ்மமாகிடும். 63 ஜென்ம பாவம் பஸ்மமாயிடும்ன்றார். அவர் நினைக்க நினைக்க எவ்வளவு சகஜமான யுக்தியை பாபா சொல்றாரு. குழந்தைகள் அனைவரும் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. இந்த பாபா பிரம்மா பாபா கூட அவரே கூட பயிற்சி செய்யறார். அவர் கூட அடிக்கடி ஆத்மான்னு புரிஞ்சு அசரீரி பயிற்சி பண்ணிட்டே இருக்கிறார். விதேகி பயிற்சி அவர் பண்ணாத பயிற்சியே கிடையாது. நம்மளாம் மறந்துடுறோம். ஆனா பிரம்மா பாபா அவரே எல்லாத்தையும் செஞ்சார். செஞ்சு மற்றவங்களுக்கு அதனுடைய எப்படி செய்யணுன்றத சொன்னார். ஃபர்ஸ்ட் பயிற்சி செய்யறதுல ஃபர்ஸ்ட் அவர் தான். ஆகினால் தான் நமக்கும் கற்றுக் கொடுக்கிறார் அல்லவா. நான் பாபாவினுடைய ரதமாக இருக்கிறேன். பாபா எனக்கு ஊட்டுறாரு. இப்படிலாம் பயிற்சி பண்ணியிருக்கிறார் பாபா. நான் பாபாவுடைய ரதம். சிவபாபா எனக்கு ஊட்டுறாரு அப்படின்ட்டு பயிற்சி பண்ணியிருக்காரு. குழந்தைகளாகிய நீங்களும் கூட அவ்வாறே இப்ப புரிஞ்சுக்கோங்க. சிவபாபா நினைத்து கொண்டே இருந்தால் எவ்வளவு நன்மை ஏற்பட்டு விடும். ஆனால் மறந்துடுறாங்கன்னு சொல்றாரு. மிகவும் ஈஸி தான். தொழிலில் வாடிக்கையாளர்கள் யாரும் இல்லைன்னா நினைவுல உட்காந்துருங்க. நான் ஆத்துமா பாபாவை நினைவு செய்ய வேண்டும். நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் கூட நினைவு செய்யலாம். உடம்பு சரியில்லைன்னா கூட என்ன ஹாஸ்பிட்டல்ல போய் படுத்துக்கிட்டு நினைக்க வேண்டியதுதான். பாபா என்ன சொல்றாரு, வேலைக்கு போனாலும் எங்க போனாலும் சரி ஆத்மான்னு புரிஞ்சுட்டு என்ன நினைவு பண்ணிட்டே இருங்கன்றாரு. பாந்தேலி மாதாஸ் இருக்காங்களா, அவங்களாம் கட்டுப்பாட்டுல இருக்கிறாங்க. வீட்டுல இருந்து விட மாட்டாங்கன்னா எங்க இருந்தாலும் அங்கே அமர்ந்து கொண்டே நினைவு செய்து கொண்டே இருந்தால் 10-20 வருஷங்களாக இருப்பவர்களை விடவும் உயர்ந்த பதவியை உங்களால அடைய முடியுன்றார் பாபா. அடையலாம். நல்லது. பாபா நினைவுதான். நினைவுதான் இங்க வந்து பாஸ் மார்க்கே. அதனால யாரா இருந்தாலும் சரி நல்லா நினைச்சோன்னா நம்ம யாருனாலும் முன்னாடி வர முடியுன்றாரு. இனிமேல இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்காரம். நாம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சேவையில் மிக மிக சுறுசுறுப்பானவராக ஆக வேண்டும். எவ்வளவு நேரம் கிடைக்கிறதோ அதில் தனிமையில் அமர்ந்து பாபாவை நினைவு செய்ய வேண்டும். படிப்பில் ஆர்வம் வைக்க வேண்டும். படிப்பில் கோபித்துக் கொள்ள கூடாதுன்ட்டு பாபா சொல்றாரு. 2வது பாயிண்ட், தங்களுடைய நடத்தையை மிக மிக ராயலாக வைத்துக் கொள்ள வேண்டும். அவ்வளவுதான். இப்போது வீட்டுக்கு செல்ல வேண்டும். பழைய உலகம் முடிய போகிறது. ஆகையினால் பற்றின் கயிற்றை பந்தனத்தை அறுத்து விட வேண்டும்ட்டு பாபா சொல்றார். சப்தங்களை கடந்த நிலையில் வானப்பிரஸ்திகள் இருப்பதற்கான பயிற்சியை செய்ய வேண்டும். மோசமானவர்களை கடை தேற்றுவதற்கான சேவையும் செய்ய வேண்டும்ட்டு பாபா சொல்றாரு. வரதானம், அப்பவித்திரதாவின் பெயர் அடையாளத்தை கூட சமாப்தி செய்து புனிதமானவர் என்ற பட்டத்தை பெறக்கூடிய தூய அன்னப்பறவை ஆகுக என்ற வரதானம் கொடுக்குறாரு. எவ்வாறு அன்னப்பறவை வந்து ஒருபோதும் கல்லை கிரகிக்காது இல்லையா, ரத்தனங்களை தான் கிரகிக்கும். அது அந்த பாலை எடுத்து தண்ணியை விட்டுட்டு பாலை மட்டும் உரியும். அது மாதிரி கல்லை விட்டுட்டு ரத்தனங்களை தான் பொறுக்கும். அது மாதிரி தூய அன்னப்பறவையாக இருப்பவர்கள் ஒருபோதும் மற்றவங்களோட அவகுணத்தை, அதாவது கல்லை தாரணை செய்ய மாட்டாங்க. அவங்க இப்படி இவங்க இப்படி அதெல்லாம் பேசவே மாட்டாங்க. அவங்க அன்னப்பறவை. அவர்கள் வீணானவை மற்றும் சக்திசாலியானவற்றை பிரிச்சுட்டு வீணானவற்றை விட்டு விடுகின்றார்கள். சக்திசாலியானதை தனதாக்கி கொள்கிறாங்க. அப்பேற்பட்ட தூய அன்னப்பறவை தான் பவித்திரமான சுத்த ஆத்மாக்கள் ஆவார்கள்ட்டு பாபா சொல்றாரு. அவர்களுடைய ஆகார நடத்தை போன்ற அனைத்துமே சுத்தமாகி விடுகின்றதுன்ட்டு பாபா சொல்றாரு. யார் அன்னப்பறவையோ அவங்க சாப்பாடு குடித்தல் நடத்தை எல்லாமே சுத்தமா இருக்குன்றாரு. எப்பொழுது அசுத்தம், அதாவது அப்பவித்திரதாவின் பெயர் அடையாளம் கூட சமாப்தி ஆகிவிடுகிறதோ, கொஞ்சம் கூட அந்த தூய்மையற்ற தன்மை எதுவுமே இல்லை, எல்லாமே முடிஞ்சு போயிடுதோ, அப்போதே எதிர்காலத்தில் புனிதமானவர் என்ற பட்டம் உங்களுக்கு கிடைக்குதுன்றாரு. ஆகையினால் ஒருபோதும் தவறுதலாக கூட யாருடைய அவகுணத்தையும் இப்போது தாரணை செய்ய வேண்டாம்ட்டு பாபா சொல்றாரு. அதனால யாரே அப்படியே போறாங்க அதையும் பார்க்காதீங்க. நீங்க பாபா நினைவுல இருங்கன்றாரு. அந்த பெயர் அடையாளம் கூட இப்ப சமாப்தி செய்யணும். ஏன்னா நம்ம மத்தவங்களுடைய கெட்டதை வந்து நம்ம எடுத்துக்கிட்டு எண்ணத்துல போடும்போது அது நமக்குள்ளார வந்துருது. அதனால அதை எடுக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. ஸ்லோகன், யார் பழைய சுபாவ சம்ஸ்காரத்தின் வம்சத்தையும் தியாகம் செய்யறாங்களோ அவர்களே சர்வம்ச தியாகி ஆவார்கள்ட்டு பாபா சொல்றாரு. நான் கோபப்பட்டுட்டேன், எனக்கு கோபம் வருது, இதெல்லாம் பழைய சுபாவ சம்ஸ்காரம். அது வந்து உங்களது கிடையவே கிடையாது. அது ஏதோ ஒரு பழைய பிறவில எப்பயோ நடந்ததுன்னு நினைச்சுக்கோங்க. நம்மளுடைய தெய்வீக சம்ஸ்காரம், நம்மளுடையது ஈஸ்வரிய சம்ஸ்காரம். நம்மளது இது கிடையவே கிடையாது. அது யார் அந்த சுபாவ சம்ஸ்கார பழச யார வந்து வம்சத்தையும் தியாகம் பண்றாங்களோ
அவங்க தான் சர்வம் சத்தியாகின்னு சொல்றாரு. அவ்யக்த சமிஞ்சை சகஜயோகி ஆக வேண்டுமென்றால் பரமாத்மா அன்பின் அனுபவி ஆகுங்கள். எந்த ஒரு காரியம் செய்தாலும் தந்தை நினைவில் லவ்லீன் ஆகி அன்பில மூழ்கி இருத்தல் ஆகிருங்கள். எந்த ஒரு விஷயத்தின் விஸ்தாரத்திலும் போகாம விஸ்தாரத்திற்கு புள்ளி வச்சுட்டு புள்ளியில கரைத்து விடுங்கள், புள்ளி ஆகி விடுங்கள்ட்டு பாபா சொல்றாரு. எந்த ஒரு விஷயத்தையும் விஸ்தாரமா பேசாம ஃபுல் ஸ்டாப் வச்சிருங்க. ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு ஃபுல் ஸ்டாப்ல கரைச்சிருங்க. அப்புறம் நீங்களும் புள்ளி ஆயிடுங்க, ஆத்மாவாயிடுங்க. புள்ளி வச்சிருங்க. அப்போது முழு விஸ்தாரமும் முழு வலையும் ஒரு நொடியில் கரைந்து விடும் மற்றும் சமயம் சேமிப்பாகிவிடும்ன்றாரு. உழைப்பிலிருந்து விடுபட்டுடுவீங்க, புள்ளி ஆகி புள்ளியில் லவ்லின் ஆகி விடுவீர்கள். அப்ப நம்ம எப்போ ஃபுல் ஸ்டாப் வைக்கிறோமோ அப்போ வந்து உழைப்புல இருந்து விடுபட்டு நம்மளும் ஆத்மாவாகி ஆத்மாவில் பரமாத்மாவுடைய அன்புல லவ்லினா ஆகிருவோம்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ராமா, நன்றி பரிவாரம்.